எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் பைரவர் அவரை பத்தி சொல்ல போறேன். பைரவர் சிலைகள் எல்லாம் முக்காவாசி சிவன் கோயில்ல இருக்கும். ஆனா கண்டிப்பா சக்தி ஸ்தலங்கள்ல பைரவர் கண்டிப்பா இருப்பார் 100%. இப்போ அந்த பைரவர் கதை என்ன, அவர் எப்படி வந்தாரு, அவருக்கும் சக்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பார்ப்போம். பைரவர் அப்படின்ற பேரே பயங்கரமானவர் என்று பொருள்படும். பைரவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா கோயிலை விட்டு வெளியில வரும்போது கடைசியா நிக்கிறவர் தான் பைரவர். அந்த பைரவர் உடம்புல புலித்தோல் அணிந்திருப்பார், கைகள்ல பாம்பு வளையம் மாட்டியிருப்பார், பாம்பை சிறு சிறு பாம்புகளை மோதிரமா மாட்டியிருப்பார், அப்புறம் உடம்புல பாம்பையே கயிறா அணிந்திருப்பார், அப்புறம் எலும்பு கூடுகள் எல்லாம் மாட்டிட்டு இருப்பார் மாலையா. கையில மட்டும் ஒரு ஸ்கல் இருக்கும், மண்டவோடு. இவருக்கு வாகனம் நாய். அந்த மண்டவோடு யாரு என்னன்றதை இப்ப பார்ப்போம். ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படின்ற போட்டி வந்துச்சு. அப்போ பிரம்மாவுக்கு 5 முகம், சிவனுக்கு 5 முகம், முருகருக்கு 6 முகம், பிரம்மாவுக்கு 4 முகம் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆனா அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு 5 முகம். அந்த 5 முகத்துல இவர் என்ன பண்றாரு, யார் பெரியவர் அப்படின்ற போட்டி வந்த உடனே சிவபெருமானிடம் போய் கேட்கிறாங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு போட்டி வைக்கிறேன், நான் உயர்ந்து நிக்கிறேன், உயர்ந்து வளர்ந்து நெருப்பு பிழம்பா நிக்கிறாரு. பிரம்மாவை நீ போய் என் தலையை பார்த்துட்டு வா, விஷ்ணுவை நீ போய் என் காலை பார்த்துட்டு வா, யாரு பார்த்துட்டு வரீங்களோ அவங்கதான் பெரியவங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. பிரம்மா அதனால அன்னப்பறவை வடிவம் கொண்டு மேல் நோக்கி போறார். விஷ்ணு பன்றி உருவம் கொண்டு பூமியை பிளந்துட்டு கீழே போறார். இதுதான் லிங்கோத்பவர் அப்படின்ற ஒரு சிலை இருக்கும் சிவன் கோயில்ல. சிவனுக்கு கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி செவுத்துல இருக்கும் ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு நடுவுல உள்ளார சிவன் நீண்டு இருப்பார். அந்த லிங்கத்துக்கு மேல சைட்ல ஒரு பறவை இருக்கும். அந்த லிங்கத்துல கீழே ஒரு பன்றி இருக்கும். இப்படி மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு என்ன ஆச்சுன்னா, பிரம்மா பாதி தூரத்துல முடியலன்னு சொல்லி திரும்பி திருவண்ணாமலையில சிவன் கிட்ட நான் உங்க தலையை பார்த்துட்டு போய் சொல்லிடுறாரு. ஆனா விஷ்ணு திரும்பி என்னால முடியல, பார்க்க முடியலன்னு ஒத்துக்கிறாரு. அதனாலதான் விஷ்ணுக்கு மதிப்பு மரியாதையும் பிரம்மாவுக்கு கோயிலே இல்லைன்றதும். இவர் பொய் சொன்ன உடனே, பிரம்மா பொய் சொன்ன உடனே கோபப்பட்ட சிவன் அப்பதான் பைரவரா பயங்கரமானவரா மாறி 5 தலையில ஒரு தலைய பிடிச்சு கிள்ளி எடுத்துடுறாரு. அந்த பிரம்மருடைய தலை சிவன் கையில ஒட்டிக்குது. ஏன்னா அது பாவம் தானே, பாவம் பண்ணா யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது, அது கடவுளா இருந்தா கூட. இந்த பாவத்தை போக்குறதுக்கு சிவன் என்ன பண்றாரு, பல இடங்களுக்கு போறாரு. அது எப்படின்னா, அந்த சாபம் எப்படின்னா, அந்த மண்டை ஓடு கையில இருந்து எப்ப போகும்னா, இவர் பிச்சை எடுத்து அந்த மண்டை ஓட்டுல சாப்பிடணும், பிச்சை எடுத்து. ஆனா இவருக்கு அந்த மண்டை ஓடு என்னைக்கு நிறையுதோ அன்னி வரைக்கும் சிவனுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும். சோ யாரு என்ன அன்னம் போட்டாலுமே அந்த இது நிறையாது. சோ சிவனுக்கு பசி இருந்து கொண்டே இருக்கும். இவரும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த கையில வேற ஒட்டிச்சு இந்த கபாலம், அது விட்டு போக மாட்டேங்குது. இத பரிகாரம் பண்றதுக்காக பல ஊர்கள் பல இடங்களுக்கு போன சிவன் கடைசியா திருச்சியில உத்தமர் கோயில் அப்படின்ற இடத்துல மகாலட்சுமி கிட்ட பிச்சை வாங்குவார். மகாலட்சுமி போட்டா எப்படி போடுவாங்க, நிறைய போடுவாங்க இல்லையா.
அப்பதான் அந்த பாத்திரம் நிறையும். இது திருச்சியில இருக்கிற உத்தமர் கோயில் என்கின்ற கோயில். இங்க 3 மும்மூர்த்திகளுமே இருக்காங்க. பிரம்மாவும் அவர் மனைவியாரும், விஷ்ணுவும் லக்ஷ்மியும், அப்புறம் பிச்சாண்டேஸ்வரனும் இருக்காரு உமாதேவியோரோடு. இப்போ அந்த பிச்சாண்டேஸ்வரர் வேற யாருமே இல்ல, அவர் தான் பைரவர். புரியுதுங்களா? பைரவர் என்பவர் சக்தி பீடங்கள்ல எல்லா இடத்துலயும் இருப்பார். ஏன்னா அதுக்கும் ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னாக்கா, இவங்க தக்ஷன் யாகம் வளர்க்கிறாரு. தக்ஷன் தான் தாக்ஷாயணியுடைய பார்வதியுடைய அப்பா. அந்த யாகத்துக்கு எல்லா தேவர்களும் போறாங்க. ஆனா சிவனுக்கும் அவர் மனைவிக்கும் இன்விடேஷன் கிடையாது. அதனால சிவன் ரொம்ப கோபமா இருக்காரு. இருந்தாலும் இந்த அம்மா, எங்க அப்பா கூப்பிடலன்னாலும் பரவாயில்ல, நானாவது போய் கேட்டுட்டு வரேன், அட்டன் பண்ணிட்டு வரேன்னு போவாங்க. இவர் சிவன் எவ்வளவோ தடுத்தும் கேட்க மாட்டாங்க, போவாங்க. அங்க தக்ஷன் இந்த அம்மாவை கேவலப்படுத்தினது மட்டும் இல்லாம சிவபெருமானையும் ரொம்ப கேவலமா பேசுவார். அப்படி பேசினதுனால அந்த அம்மா என்ன தன்னையே மாச்சிக்கிறாங்க அந்த அக்னி குண்டத்துல விழுந்து. இதை கண்டு மனசு வருத்தப்பட்ட சிவன் அந்த யாகத்தையே தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் ஒருத்தரை அனுப்புறாரு. அவரு வீரபத்ரர். அந்த வீரபத்ரர் யாகத்தை பொடி பொடியா எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் தும்சம் பண்ண அப்புறமும் கூட சிவனுக்கு அவர் மனைவியை பிரிந்த ஏக்கம் வருத்தம் இருந்ததுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சக்தியினுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு தாண்டவம் ஆடுறார். இதை பார்த்து கலங்கி போன தேவர்கள் எல்லாம் விஷ்ணு கிட்ட ஒரு பரிகாரம் கேட்க, விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு அந்த சக்தி தேவியினுடைய உடம்புகள் துண்டு துண்டா போற அளவுக்கு பண்ணிட்டாரு. அந்த துண்டுகள் ஒன்னும் ஒரு இடத்துல இந்தியால விழுந்தது. இந்தியால, பாகிஸ்தான்ல, ஸ்ரீலங்கால, பங்களாதேஷ்ல, இப்படி 4 இடத்துல அந்த துண்டுகள் விழுந்தது. மொத்தம் 52 பீசஸ். அதுல சில இடங்கள்ல வெறும் ஆர்னமெண்ட்ஸ் மட்டும், அவங்க அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் மட்டும் கூட விழுந்திருக்கு. இப்படி 52 இடங்களும் தான் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தமிழ்நாட்டில் இருக்கிற சக்தி பீடம் காஞ்சிபுரம். இங்க உமாதேவியார் அணிந்திருந்த ஒட்டியானம் விழுந்த இடம். சோ இந்த மாதிரி உமாதேவியாருடைய அங்கு உறுப்புகள் ஒரு இடத்துல விழுந்ததுனால அதை பாதுகாக்கின்ற வேலையை செய்பவர் தான் பயங்கரமான பைரவர். ஏன்னா யாரும் எதுவும் திருடிட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனால பைரவருக்கு என்னன்னா, பைரவர் இருக்கிற இடத்துல புதையில இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இப்ப பைரவர் கதை சொல்ல கடைசியில லிங்கோத்பவர் கதை சொன்னேன். அதுக்கப்புறமா வீரபத்ரர் கதை சொல்லியிருக்கேன். லிங்கோத்பவர் தத்துவம் என்னன்னாக்கா, பிரம்மா மேல் நோக்கி போறாரு, விஷ்ணு கீழ் நோக்கி போறாருன்னு சொன்னேன். மேல் நோக்கி போறது இப்போ நான் சொல்ற இந்த பாயிண்ட் கிருபானந்த வாரியார் ஸ்பீச்ல நான் கேட்டது. மேல் நோக்கி போற தத்துவம் ரஜோ தத்துவம், கோபம். மேல் நோக்கி ரஜோ தத்துவத்தினாலையும் கடவுளை பார்க்க முடியாது. கீழ் நோக்கி போறது தாமச குணம், சோம்பல், மந்தம். இதெல்லாம் தாமச குணத்தினாலையும் இறைவனை பார்க்க முடியாது. அப்போ சாத்வீக குணத்தோடு தான் இறைவனை உணர முடியும். அது ஒரு தத்துவம். இன்னொரு தத்துவம், பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி. அதாவது பிரம்மா அதாவது வேதத்தையே காரணமாக கொண்டு படைப்பு தொழில் செய்றவர். அவ்வளவு நாலேஜை வச்சும்
இறைவனை உணர முடியாது. விஷ்ணு செல்வம், லக்ஷ்மி இருக்காங்கல்ல அவர்கிட்ட, செல்வத்தை கொண்டும் இறைவனை உணர முடியாது. சோ மத்தியமம், இந்த ரெண்டாலையும், படிப்புனாலையும் உணர முடியாது, காசாலையும் சாமியை உணர முடியாது, மனசால தான் உணர முடியும் அப்படின்றது இன்னொரு ஒரு தத்துவம். இப்படி லிங்கோத்பவர் தத்துவம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது பைரவரை பற்றி சொல்லிட்டேன். இன்னும் சக்தி ஸ்தலங்கள், சக்தி பீடங்கள் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் கூகுளில் கூட பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு கோயிலில் ஒரு சிலை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், ஒரு கதை இருக்கும். ஏன்னா எவ்ரி என்டிட்டி ஷுட் ப்ரூவ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அது என்னன்றது நமக்கு தெரியலன்னா 4 பேர்கிட்ட கேட்டாவது தெரிஞ்சிக்க முயலணும். ஒரு சிலைக்கும் ஒரு காரணமும் ஒரு கதையும் இருக்கு. அட் த எண்ட் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கடவுளாவே இருந்தாலும் பாவம் பண்ணா தப்பிக்க முடியாது. இப்ப ஈஸ்வரர் பிச்சை எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி பாவத்தை குறைத்து புண்ணியத்தை நிறைய சேர்த்துக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதை தான் உங்களுக்கு நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.